ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா, அதாவது ரோப்ளாக்ஸில் ஒரு யூடியூபர் சம் கைண்ட் ஆஃப் கேம் ப்ரோ கைஸ். வாங்க அந்த கேம் தான் இப்போ விளையாட போகிறோம். இப்போ நியூ இன்ட்ரோவை பார்க்க போகிறீங்க. எப்படி இன்ட்ரோ? அடுத்து லோகோ சூஸ் பண்ண சொல்கிறாங்க. எடுத்த உடனே அங்கே என்ன லோகோ சூஸ் பண்ணுவோம்? நிறையா இது லோட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா நெட்வொர்க் பிரச்சனையாக இருக்குது. இந்த லோகோ நல்லாவே இல்லை கைஸ். இந்த கண்ணாடியை கையில் வச்சு மாதிரி எடுத்துருக்கீங்க, அவன் எடுக்குமா? அதான் நல்லாயிருக்கு கைஸ். அந்த லோகோ தான் நல்லாயிருக்கு. அந்த லோகோ எடுத்துக்குவோம். அடுத்து என்னமோ சொல்கிறாங்க, வாங்க. ஓகே, இப்போ நம்ம போய் பில்ட் பண்ணுவோம்ல. அடுத்து இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னா, சப்ஸ்கிரைபர்லாம் ஏற்றணும் போல் கைஸ் இந்த கேமில், ரோப்ளாக்ஸில் கைஸ். டெட்மில் அடுத்து என்னடா பாதி உடம்ப காணான்னு நினைக்காதீங்க, லோட் ஆகலை. பார்த்தீங்களா ட்ரெட்மில்லு என்னன்னு தெரியல கைஸ், பக்கு போல். அடுத்த வாட்டி பாருங்கள், நல்லா ஸ்கின்னை மாற்றிட்டு வரேன் அடுத்த கேம் பிள்ளையில், ஓகேங்களா? பாருங்கள், டக்கு நான் காசு ஏறதுக்காக என்னமோ பண்ணிக்கிருக்கேன் யூஸ் பண்ணி. அடுத்து கைஸ் இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க, ஓகேங்களா? இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க. அடுத்து இந்த வாட்டி வீடியோ ரொம்ப குட்டியாக தான் நான் போட போகிறேன் கைஸ். எதுக்குன்னா, எனக்கு சும்மா வீடியோ போடலான்னு தான் போட்டேன், எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் அடுத்த கேம் எனக்கு டெட் ட்ரெயில்ஸ்னு ஒரு கேம் இருக்குது கைஸ் ரோப்ளாக்ஸில். அது சூப்பராக இருக்கும். அந்த கேம் போடணுன்னா சொல்லுங்கள். ஆமாம், இல்லைன்னாலும் நான் தான் அடுத்து போட போகிறேன், அது வேறு விஷயம். அப்புறம் கைஸ், இது நாங்கள் புதுசாக பிசியில் நான் விளாண்டுருக்கேன். பிசியில் விளாட்றது எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஆனால் கண்ட்ரோல்ஸ் இப்போ தான் கொஞ்சம் பழகிருக்கேன். இன்னும் ஒரு வாரம் கிட்ட விளாண்டுக்கிறீங்க பிசியில். அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் மீடியமாக விளாட்றேன், அவ்வளோதான். அடுத்து நான் எப்படி இந்த கேம் விளாட்றதுன்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் சப்ஸ்கிரைபர் சேருவாங்க என் போல். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 20,000 சப்ஸ்கிரைபரில் நிப்பாட்டுவோமா? 20,000 சப்ஸ்கிரைபரில் நிப்பாட்டுவோம். வீடியோ எவ்வளோ முடியுமோ அப்டேட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு சப்ஸ்கிரைபர் வரது தான் முக்கியம். 20,000 வந்த பிறகு இந்த கேம் ப்ளே முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கேளுங்க, போடுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஒரு டார்கெட் செட் பண்ணி விளாடுவோம். டக்குன்னு போயாச்சு கைஸ். வாங்க, எவ்வளோ காசு தெரியும் பார்ப்போமா? எவ்வளோ 500 கைஸ். 500 200 நினைக்கிறேன் கைஸ், ஒழுங்காக பார்க்கல. இல்லை கைஸ், 500 தான். 500 கைஸ், 500 தான். இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பார்த்துட்டு என்னடா அது வாட்டி கேட்குதுன்னு பார்த்தா இது கைஸ். கோட்டிங் கொடுக்கறதுக்குலாம் 2,000 வாங்குறாங்க கைஸ். அதான் கைஸ் கடுப்பாக பாருங்கள். 750 ரூபா கேட்குறாங்க, 300 சேர்ந்துருக்கு. அடுத்து டக்குன்னு சேர்க்கணும். சரி, அங்கே ஊர் சுற்றிட்டு வருவோமா? அதுக்குள்ளே காசு சேர்ந்துருக்கோம். வெளியே போனாங்க தான் நான் சூஸ் பண்ணது கைஸ். ஒருத்தன் டவுசர் போட்டு நிற்கிறேன். அது இந்த கத்தியெல்லாம் எப்படி கைஸ்? இது பாருங்க, லோக்கோலாம் வச்சுருக்காங்க. சரி, வீட்டுக்கு போவோமா? அப்படி இங்கே சுற்றிட்டு போவோம் கைஸ். அங்கங்கே சுற்றிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த வீடியோவில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா, இல்லை நல்லா இல்லையா, எப்படி இருக்குது, இல்லை எப்படி இல்லை, எல்லாத்தையும் சொல்லுங்கள். அடுத்து என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸில் என்ன கேம் போடலான்னு கூட சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்து இந்த கேமில் ஒரு சம்பவம் நடந்துச்சு கைஸ். நான் வாட்டுக்கு சாவனேன்னு இருந்தேன். பாருங்க நான் நடக்க போகுதுன்னு மட்டும். இது கைஸ், ஓகே கைஸ். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? என்ன பேசுன்னு தெரில. சும்மா பேசிக்கிறீங்க. பாருங்க கைஸ், 1000 ரூபா சேர்ந்துருச்சு கைஸ். 700 அவ்வளோ. என்ன கைஸ், 3000 ரூபா கேட்குறாங்க போட்டோக்குன்னு. 3000 ரூபா கைஸ். என்ன கைஸ் இந்த ரோப்ளாக்ஸில் வந்தாலே காசு கொடுன்றாங்க. பாருங்களேன், காசு கொடு. இப்போ காசு கொடுன்னு எதுக்கு கைஸ் இப்படி பண்ணுறாங்க? கழுவி பாருங்க. 1700 என்ன கைஸ்? 1750 சப்ஸ்கிரைபரா கைஸ்?
1000 இவ்வளோ வந்துச்சு கைஸ். அடுத்து நம்ம ரியல் சேனலும் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும். என்னதுன்னா திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஐடியில். அதே ஐடியில் பண்ணாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் ஆகி பார்த்துக்கணும். அடுத்து டிஸ்லைக் போடாதீங்க. எதுக்கு நான் போட நான் சொல்கிறேன்னா ரெக்கமெண்ட் ஆகாது. ஸ்டார்டிங் சேனலு அதனால் ரெக்கமெண்ட் ஆகாது. அதாவது பெரிய சேனலுக்கு போய் நீங்கள் பிடிக்கிறதுனா லைக் போடுங்க, நீங்கள் என்னென்னமோ பண்ணுங்க. எனக்கு சிஎம்ஏல நான் வளர்ந்த பிறகு கூட என்னென்ன பண்ணேன். ஏன்னா பசங்க தெரில கைஸ், அதான் வளர்க்கிருக்கேன். அப்புறம் இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்களா மேலே இந்த கம்ப்யூட்டர் மேலே சப்ஸு 21 22 மாறுது பாருங்கள். நம்ம அந்த ஒவ்வொரு வாட்டி நான் கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது கேஸ் வாடிக்கே. அப்படி பண்ணால் ஈஸியாக 20,000 வந்துடும் கைஸ், கவலை இல்லை. அடுத்து நான் டெட் ரைல்ஸ்னு ஒரு கேம் போடலான்னு இருக்கேன் கைஸ். அது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியல, ஆனால் பட்டு நிறைய யூடியூபர்ஸ் அந்த டெட் ரைல்ஸ் போட்டு தான் இருக்காங்க. அது நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த வீடியோ கைஸ் ஒரு கை யார் கைஸுமே விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். அதாவது அந்த கேம் ரெக்கார்ட் பண்ணால் ஒரு மணி நேரம் வீடியோ வரும். வீடியோ மட்டுமே 1 மணி நேரம் வரும். அவ்வளோ கண்டென்ட் அதில் இருக்குது அந்த கேமில். அந்த ஒரு வாட்டி முடிக்கணும்னா என்ன கைஸ் இன்னும் போட்டிருக்கேன் கைஸ். ஹாயி பிஇ எல்லாம் போட்டிருக்கேன். கைஸ் நான் வச்சுருக்க பிசி மாதிரியே ஒரு பிசி கைஸ். உண்மையிலே நான் வச்சுருக்கேன் அதே மாதிரியே இருக்குது கைஸ். கம்ப்யூட்டர் அதே மாதிரி இருக்குது, வெப்கேம் அதே மாதிரி இருக்குது. அடுத்து கைஸ் வெப்கேம் வச்சு வீடியோ போடலாமா என்னன்னு சொல்லுங்கள். வெப்கேம் வச்சு கூட வீடியோ போடலாம். வெப்கேம்னா ஒன்றும் இல்லை, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிசிக்கு மேலே இந்த பிசிக்கு மேலேயே ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கா அந்த கம்ப்யூட்டருக்கு மேலே, அதான் வெப் கேமரா. அதை வச்சு போட்டால் மூஞ்சி தெரியும், அவ்வளோதான் வெப் கேமரா. அதை வச்சு வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். இப்போ 7 நிமிஷம் முடிஞ்சிருக்கா பாருங்க கைஸ். 7 நிமிஷத்தில் 5000 சப்ஸ்கிரைப் போடுறேன். போகும் போலையே ரொம்ப நேரம் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் எவ்வளோ வேகமாக டக்குன்னு வந்துடுச்சு கைஸ். அடுத்து சப்ஸ்கிரைப் நான் இந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுலேருந்து ஈஸியாக இருக்குது. அடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ வீடு அப்கிரேட் பண்ணுவேன்னா 2வது மாடி வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு முடிச்சுக்கோமா. இல்லை 2வது மாதிரி கஷ்டம்தான் நினைக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு மாதிரியே ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுக்கே நிறையா காசு தேவைப்படும் கைஸ். பாருங்கள் செகண்டுக்கு 60 சப்ஸ்கிரைபர் வேணும். இது பாருங்களேன், செகண்டுக்கு 60 இப்போ 6000 கைஸ். தூங்க முடியுமா? தூங்க முடியாது கைஸ். ஃப்ரீ இவ்வளோ நேரம் கழிச்சு ஃப்ரீ வச்சு கொஞ்சம் கைஸ். அடுத்து ஏடாங்க கைஸ் இதில் வெப்பன்ஸ்லாம் வாங்க முடியும்னு இல்லை. எப்படி தெரியுமா வெப்பன்ஸ் வாங்க முடியும்? நான் காட்டுறேன் பாருங்கள். வெப்பன்ஸ் எப்படி வாங்குறது நான் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாங்கலாம் கைஸ் வெப்பன்ஸை. அடுத்து பாருங்கள் இந்த யூடியூப் சிம்பிள்லாம் வருது. அடுத்து கைஸ் அவ்வளோதான் வாங்கிடுச்சு. சுத்தியல் பார்த்தீங்களா? சுத்தியல் வந்துடுச்சு. யாருனாவது போய் அடிப்போமா சுத்தியல் வச்சு? யாரை கைஸ் அடிப்போம் சொல்லுங்கள், அடிப்போம். ஆனால் ஒத்த காலில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் தான் கைஸ் ஞாபகம் வராரு. அந்த ஒத்த காலில் ஓடும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு கைஸ். யாருன்னா அது ஒருத்தர், யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது ஒருத்தர் கைஸ். இவனே கைஸ் என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் கொடுத்தேன். உள்ளே போமா என்ன கைஸ் அடிச்சிட்டாங்க கைஸ். உள்ளே போனாங்க கைஸ், காலி பண்ணிட்டாங்க கைஸ். ரிவெஞ்ச் கொடுப்போமா போய் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுத்தேன், அக்செப்ட் பண்ண உள்ளே விட மாட்டேன். இதான் கைஸ் ரொம்ப பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்ன கைஸ் வெளியே விடுவானே என்னது கைஸ்? எப்படி கைஸ் ஐமூட்டை அவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறான். நான் ஜம்ப் பண்ண அவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ண மாட்டேன் தெரிலையே. சரி கைஸ் பாருங்க கைஸ், இப்படிலாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது கைஸ் இந்த வீடு. என்ன ஒரு உள்ளுக்குள்ளே நிறையா என்னென்னமோ இருக்குது கொசன்னு. இந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஆனால் கன்ஃபார்ம் பார்ட் 2 நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல. பார்ப்போம் பார்ட் 2 கேட்பீங்களா? கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்ம் போடுவேன் கைஸ். வாங்க வீட்டுக்கு போய் ரொம்ப தூரம் சுற்றியாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் எல்லார் வீடையும் பார்த்துட்டு நம்ம வீடை பார்க்கும்போது இன்னும் அந்த எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது கைஸ். பாருங்கள், நீங்கள் பார்ட் 2 கேட்டிங்கன்னா பாருங்கள்
ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும். இந்த வீடியோலேயே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஆஹா, அதுக்குள்ளே சோறு கிட்டோம் கைஸ். 500 5000 என்ன கைஸ், 1000 கைஸ், 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். அப்பா 14,000 காசு பாருங்கள். அடுத்த நாள் 20,000 என்ன கைஸ், 20,000 கொஞ்சம் மேலே கைஸ். 16,000 சப்ஸ்கிரைபர் கைஸ். 20,000 கிடைக்காது, பட் 16,000 சப்ஸ்கிரைபரு 25,000. என்னடா காசு இப்படி கேட்குறாங்க. ஆனாலும் கைஸ் நிறைய நல்ல தான் கிடச்சிச்சு கைஸ். 13,000 போகலாம் 13,000 27,000 என்ன கைஸ், 15,000 இல்லை 8,000 சாரி. வாங்க திரும்பி பண்ணுவோம். 20,000 போகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம். 19,000 கரெக்டாக நிப்பாட்டுவோம் கைஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 19,000 நிப்பாட்டினோம்னா அடுத்து 20,000 இருக்கும்போது நம்ம வாட்டி நின்று கிடக்கலாம் ஒர்க்கே பண்ணாமல். பாருங்க 19,000 வரப்போகுது, வரப்போகுது வந்துடுச்சு. இப்போ இறங்கிட்டேன். வாங்க நிற்போம், வெயிட் பண்ணுவோம். வாங்க 20,000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 19,000 கொடுங்க. 20,000 டக்குன்னு வந்துடுச்சு கைஸ். அப்பா 20,000 வந்துடுச்சு கைஸ். இந்த 20,000 சேர்த்து வச்சு அதை வாங்கிட்டு டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் கைஸ். இன்னைக்கு டேட் என்னன்னா வீடியோ போடுற டேட் இருக்காங்க கைஸ். 20,000 வந்துச்சு கைஸ். ஓகே கைஸ், 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரை முக்கால்வாசி முடிச்சாச்சு. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் லெஜண்ட் கேமர்.